கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக 4 nights 5 days அப்படின்னு தாய்லாந்துக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 1 night பேங்காக் 3 nights பட்டாயா அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜ் பெர் பர்சன் 49,499 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த டூருக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் முன்னாடியே பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போயிட்டு வந்துட்டு மந்த்லி ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம். இவங்ககிட்டயே சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர், லங்காவி அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ண 8 நாள் கொண்ட டூர் பேக்கேஜ் 99,999க்கும், பாலிக்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு டூர் பேக்கேஜ் 74,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஆளா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே ரீசெண்டாக வெளியான முரா. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம சுராஜ் இருக்காப்லையே, அவர் ஒரு முன்னாள் ரவுடி. இப்போ வயசாகி போச்சு, இனிமேல் நம்ம அப்படியெல்லாம் பெருசாக ரவுடித்தனம் பண்ண வேண்டாம், சேஃப் அண்ட் செக்யூர்டாகவே இருந்துருவோம். அதனால் இந்த மாதிரி சும்மா அந்த கட்ட பஞ்சாயத்து வேலை மட்டும் பண்ணிவிட்டு அங்கங்கே கிடைக்கிற கமிஷனை வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம வந்து சர்வே ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ இவருக்கு கீழே அப்படிங்கிறத விட இவருக்கு தெரிஞ்ச ஒரு 4 பசங்க இருக்கிறாங்க. ரொம்ப தங்கமான பிள்ளைங்க, திருட்டு வேலை பண்ண சொன்னால் கூட தைரியமாக இறங்கி பண்ணக்கூடிய பிள்ளைங்க. ஆனால் நம்ம சுராஜை வந்து, அண்ணே சொல்லுண்ணே, நீ சொன்னால் நான் எல்லாத்தையும் பண்ணிடலாம்னே அப்படின்னு ரொம்ப மரியாதையும் மதிப்பு மரியாதையும் இவர் மேலே இருக்கக்கூடிய பசங்க. அவங்கள ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம சுராஜ் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு. இங்கே பாரு, ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே கணக்கில் வராத கருப்பு பணம் நிறைய உள்ளே இருக்குது. ஆனால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது என் கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்த இந்த மாதிரி பணம் இருக்குது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் அவங்க தான் கடைசியாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கு தான், பட் நீங்கள் நினச்சா அங்கே போய் அந்த பணத்தை கொத்தா தூக்கலாம். அப்படி நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பணம் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களோ அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கமிஷன் அப்படி இப்படின்னு சொல்லி நான் நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட வாங்கி கொடுத்துட்றேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல போக, இந்த 4 பேரும் சரி ஓகே இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை இன்னும் 2 பேர்த்த சேர்த்துக்கிட்டு கடைசியாக 6 பேர் இந்த பணத்தடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க மட்டும் இல்லை, நம்மளே கூட எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வரிசையாக அடிக்கிடுவோம். கொஞ்சம் பொறுமையாக மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை எடுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2020 கப்பேலா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல படம், சூப்பரான ஒரு படம். இது ரோஷன் மேத்யூஸும் ஆனாபென்னும் பண்ண ஒரு படம். ஸ்ரீநாத் பாசி கூட இருப்பாப்பில் அந்த படத்தில். அந்த படத்தை இயக்குன முகமது முஸ்தஃபாவுடைய 2வது படம் தான் இந்த படம். அந்த படம் ஒரு சூப்பரான படம். இந்த படமும் ஒரு நல்ல படம் தான், பட் அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறதே முதல்ல இந்த 4 பசங்க, ஹிருது ஹருணும் சரி, கூட வரக்கூடிய 4ங்கிறத விட அந்த 6 பசங்க, மீதி இருக்கக்கூடிய அந்த 5 பசங்களாகட்டும், நம்ம சுராஜ் ஆகட்டும், இது போக நம்ம மாலா பார்வதி அவங்களுடைய கதாபாத்திரமாகட்டும், இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் தான் வைட்டலான ரோல்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் அவங்கவுங்க கொடுக்கப்பட்டதை ரொம்ப நேர்த்தியாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் அங்கங்கே வைக்கப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸு, அதாவது வெறித்தனமான சண்டைன்னா சாதாரண சண்டை இல்லை. நம்ம வடிவேல் சொல்லுவார், ஏங்க சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது அப்படின்னு. அது சட்டை கிளியறதெல்லாம் கிடையாது, ஐயோயோ மரணமான சண்டை. அந்த மாதிரி சண்டையெல்லாம் அந்த படத்தில் அங்கங்கே உள்ள வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எத்தனையோ படங்களில் பார்க்குறோம், அப்படின்னு நம்மளை பெருசாக ஆச்சரியப்படுத்திருச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த படத்தில் என்ன மேட்டர்னா, ஏங்க கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி ஆத்தாடியோ கொஞ்சம் சாஞ்சி இன்னும் விழுந்தாப்புலன்னா என்ன ஆகும் அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபீல் நமக்கு வந்துடும் போல தெரியுது. அந்த அளவுக்கு க்ளோஸ் ரேஞ்சில் பக்காவாக ஒரு சில ஆக்ஷன் கொரியோகிராஃபி ஒர்க்கெல்லாம் இருக்குது. அது சூப்பராக ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அதகலமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. என்னொன்று வெறித்தனமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். கத்தியை வச்சு ஒரு கையை தனியாக 10 தடவை வெட்டி துண்டாக எடுத்து பிரிக்கிற வரைக்கும் வந்து சீக்வன்ஸ் உள்ளே கன்சியூவ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கொலரணமான ஆக்ஷன் சீக்வன்ஸு உள்ளே இருக்குது. இன்னொரு பக்கம் டெக்னிக்கலி டெஃபினட்டாக சவுண்டான ஒரு படம் தான். என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது இந்த படத்தில்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே ஒரு 45 நிமிஷம் எடுத்திருக்கு இந்த டீமு. கொஞ்சம் செல்ஃப் எடுக்கலையோ வண்டிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்தது. மலையாள படங்கள் வழக்கமாக எப்படி போவாங்களோ அந்த மாதிரி ஸ்லோ பேர்னிங்காகத்தான் அந்த கதைக்களம் ஆரம்பிக்குது. ஆனால் 45-50 நிமிஷத்துக்கு அப்புறம் இவங்க இன்னைக்கு அந்த கொள்ளை அடிக்கிறோம் நம்ம அப்படின்னு எப்போ களத்தில் இறங்குறாங்களோ அதில் இருந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்கவே பரபரப்பாக பற்றிக்கிட்டே போகுது இந்த படம். இருந்தும் ஒரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு 2 தடவை அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைப்போம். இப்போல்லாம் வாரத்துக்கு 2 தடவை அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்க வேண்டியது இருக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட் அது அப்படின்னு கேட்குறீங்களா? தயவு செஞ்சு தவறான பாதையை கையில் எடுத்து கடைசியாக அந்த கெட்டவங்க ஜெயிக்கிறாங்கங்கிற மாதிரி காட்டவே காட்டாதீங்க ஐயா. இயக்குனர்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இளைஞர்கள் பல பேர் போலீஸு ஒன்ஸ் ஏதாவது ஒரு க்ரைமை பண்ணிவிட்டு கடைசியாக போலீஸில் மாட்டினதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் நாங்கள் இந்த படத்தை பார்த்தா வந்து இன்ஸ்பயர் ஆனோம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே ஒரு ரிவ்யூ வீடியோ ஒன்று போட்டு விட்றாங்க. அது நியூஸ் சேனலில் வருது, பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இளைஞர்கள் சட்டு புட்டுன்னு கஷ்டமே படாமல் சட்டை கொஞ்சம் கூட அழுக்காகாமல் டக்குன்னு நம்மளும் ஒரு பென்ஸ் கார் வாங்குறது எப்படி, ஒரு பெரிய 3 BHK வில்லா வாங்குறது எப்படி அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 90s இருக்க மாதிரி சரி கஷ்டப்பட்டு உழைப்போம், 10 வருஷத்துக்குள்ளே எப்படியாவது நம்ம பெரிய லெவலுக்கு போய் செட்டில் ஆகிடணும், அடுத்து வந்து உடனே ஒரு வீடை வாங்கிடணும், அதுக்கடுத்து உடனே ஒரு காரை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ண போக்கெல்லாம் இன்றைக்கி அதிகமாக கிடையாது. ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம பிள்ளைங்க எல்லாமே எந்தெந்த லெவலில் எல்லோரும் இருக்காங்க, எந்த லெவலில் எல்லாரும் யோசிக்கிறாங்க, லைஃப் எவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாகவே நம்ம வந்து கடைசியாக வரைக்கும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பெற்றவங்களுக்கும் தெரியும். அதனால் யாராக இருந்தாலும் ஆரம்பத்தில் இப்படி தான் ஜாயின் பண்ணி கடைசி அந்த லெவலில் வர முடியும். நான் எடுத்தோடனே மேலே போனோம் அப்படின்னா இதுதான் வழி. அதனால் இந்த மாதிரி தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் முன்னேறாங்க அப்படின்னு காமிக்கவே காமிக்காதீங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய உருட்டு என்ன தெரியுமா? அட இளைஞர்களை விடுங்க, நம்மளை மாதிரி வளர்ந்து கட்ட மாடுகளே இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ரீச் ஆகும் போதெல்லாம் விடக்கூடாதுங்க, எப்படியாவது அந்த பசங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணுது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை அப்படி எழுதி பார்க்குற ஆடியன்ஸுடைய மைண்டை மேனிப்புலேட் பண்ணி விட்டாப்புல இந்த படத்துடைய இயக்குனர். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையை. இது இந்த படத்துக்கு மட்டும் வைக்கல, வர வர பல படங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். புஷ்பா 2க்கு சொன்னோம், லக்கி பாஸ்கருக்கு சொன்னோம், அதுக்கு முன்னாடி முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸுக்கு சொன்னோம், இப்போ வந்து ஊருப்பட்ட படங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் வாரம். இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அவங்களே கெட்டவங்க தான், ஆனால் அவங்க மேலே நமக்கு ஒரு பெரிய ஒரு சிம்பத்தி ஒன்று கிரியேட் ஆகிடுது. பாவங்க அவங்க அப்படிங்கிற என்ன பாவம், அவங்க என்ன பெரிய யோக்கியம் வேணால் அந்த படத்தில் நடந்துக்கிட்டாங்க. அப்படித்தான் பல விஷயங்கள் நமக்கு தோணுது. இந்த மாதிரி இவ்வளவு பார்த்தா நமக்கே இப்படி மைண்டு மாறுது அப்படின்னா சின்ன பசங்களுக்கு 20-21 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் லைஃப்பை பற்றின என்ன புரிதல் இருக்கான்? ஆமாங்க, நம்ம ஒன்று போனால் அவன் பண்ணி வரலாம் அப்படிங்கிறது தான் தோணும். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஃப்ளாவே அதைத்தான் நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் கனி குஷ்ரதி மாதிரி ஒரு சில கதாபாத்திரங்கள் எதுக்குங்க அந்த கதாபாத்திரம் வைக்கலன்னா இப்போ என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி ஒரு சில கதாபாத்திரங்கள் இந்த கதைக்குள்ளே இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். டெக்னிக்கலி நான் சொன்ன மாதிரி செம்ம சவுண்டான படம். மேக்ஸிமம் இந்த கதைக்கு இது எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற லெவலில் என்னென்ன அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ எல்லா டீமும் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. சினிமோகிராஃபி, மியூசிக்கு, படத்துடைய எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங்னு எல்லாமே தேவையான அளவில் உள்ளே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எந்த ஒரு காட்சியும் கிடையாது. பட் ரத்தம் தெறிக்க நான் தான் சொன்னேன், உட்காந்து பொறுமையாக அறுத்து கையை பிடுங்குற வரைக்கும் காட்சிகள் உள்ளே இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் இந்த படம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மெச்சூர்ட் அடல்ட்டுக்கு மட்டும்தான் இந்த படம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எக்கச்சக்கமான வயலன்ஸுக்குள்ளே தான் படம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வயலன்ஸ், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் அப்போ பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு படமாக தாராளமாக பார்க்கலாம். முதல்ல ஒரு 45 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக பார்க்க ரெடி அப்படின்னா பின்னாடி ஒரு 1.5 மணி நேரம் பரபரப்பாகவே போகுது. தாராளமாக போகலாம். பெருசாக லாகிங்கெல்லாம் பின்னாடி கிடையாது. ஒரு டீசெண்டான வாட்ச் பொழுது போலனா பார்க்கக்கூடிய படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் மறுபடியும் திருப்பியும் ஒரே தடவை சொல்கிறேன், இந்த படத்தை பார்த்து எங்கேயும் இன்ஸ்பயர் ஆகாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.